பணம் யாரிடம் தங்கும்? அதுவும் தலைமுறை தாண்டி தலைமுறைக்கு பணம் யாரிடம் தங்கும்? இந்த கேள்வி நம்மள நிறைய பேரோட மனசுல இருக்கும். நம்மளா நினைச்சுக்குவோம், உழைக்கிறவங்க கிட்ட பணம் தங்கும், படிக்கிறவங்க கிட்ட பணம் தங்கும், அதிர்ஷ்டக்காரங்க கிட்ட பணம் தங்கும் அப்படின்னு. ஆனா உண்மையில பணம் தலைமுறை தாண்டி தலைமுறைக்கு யார்கிட்ட தங்கும்? இந்த கேள்விக்கான பதில தான் இன்றைய கதையில நம்ம பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இந்த செக்ஷனோட பேரு ஒரு குட்டி கதை. 8 நிமிஷத்துல முடிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தாரு. தன்னுடைய சொந்த முயற்சியால பெரிய உயரத்தை எட்டுன தொழிலதிபர் அவரு. எத்தனையோ கார், பங்களா, தொழில்கள் இப்படி அவர்கிட்ட இல்லாததே இல்லைன்னு சொல்லலாம். இப்படி இருக்க ஒரு நாள் தன்னுடைய 50வது வயதுல இறந்து போறாரு அந்த தொழிலதிபர். அவருக்கு பிறகு அவருடைய மகன் அந்த தொழில்களை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அவருடைய மகன் பெயர் விஜயன். அவன் நல்லா படிச்சிருந்தான், நல்லா உழைக்கவும் செய்தான். ஆனாலும் அவனால அவனுடைய தந்தை பார்த்துக்கிட்ட அளவுக்கு அந்த தொழில்களை பார்த்துக்க முடியல. நம்ம தான் ரொம்ப படிச்சிருக்கோமே, நம்ம யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது அப்படிங்கிற நினைப்பால யார்கிட்டையும் அவன் ஆலோசனையும் கேட்கல. கொஞ்சம் கொஞ்சமா தொழிலை நழுவ விடுறான். ஒவ்வொரு தொழிலா அவன் கையை விட்டு போகுது. ஒரு கட்டத்துல ஒரு தொழிலதிபரோட சாம்ராஜ்யமா இருந்த அது விளிம்பு நிலையில் உள்ள ஒரு வியாபாரமாக குறுக ஆரம்பிச்சது. விஜயனும் பணக்கார வாழ்க்கையில இருந்து ஒரு சாதாரண மனிதனாக வாழ ஆரம்பிச்சான். ஒவ்வொரு நாளும் அவன் கவலைப்படுவான், ஒவ்வொரு நாளும் யோசிப்பான், ஏன் நமக்கு இப்படி ஆச்சு? நம்ம அப்பா எல்லாம் சாதாரண தொழில ஒரு பெரிய சாம்ராஜ்யமாவே மாத்தினாரு. நம்ம என்னடான்னா அவர் கொடுத்த சாம்ராஜ்யத்தை சாதாரணமாக்கிட்டோம். நம்ம என்ன தவறு செஞ்சோம்? எதனால இதெல்லாம் நடந்தது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு நாளும் குழம்புவான். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அவன் ஒரு உணவகத்துக்கு போறான். அந்த உணவகத்துல தனது கவனத்தை ஈர்க்கும் ஒரு காட்சியை பாக்குறான். அந்த உணவகத்துடைய முதலாளி ஒருத்தனை திட்டிட்டு இருக்காரு. ஒரு இளம் வாலிபனை திட்டிட்டு இருக்காரு. தொழிலை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தான் ஆக்குவ? நீ இப்படியே இருந்தன்னா சரியே வராது. என் முதலாளி செஞ்ச அதே தப்ப நானும் செய்ய முடியல. நாளையில இருந்து ஒழுங்கா கடைக்கு வந்துரு அப்படின்னு. விஜயன் இதை கவனிக்கிறான். சரி, அவங்க ஏதோ தனிப்பட்ட விஷயத்த பேசிக்கிறாங்கன்னு விட்டுடுறான். தங்கிட்ட ஆர்டர் எடுக்க வந்த பையன்கிட்ட ஒரு முழு சாப்பாடு வேணும்னு ஆர்டரும் கொடுக்கறான். அடுத்து 10 நிமிடங்கள் கடந்து போச்சு. அந்த உணவகத்துக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்து நின்னுச்சு. அந்த ஸ்கூட்டர்ல இருந்து ஒரு நடுத்தர வயது பெண்மணி இறங்கி வந்தாங்க. நேரா உணவகத்தோட சொந்தக்காரர்கிட்ட வந்து, என்னது இது? நேற்று ராத்திரி பூரா நீங்க வீட்டுக்கு வரல, நான் உங்களை தேடிட்டே இருந்தேன் தெரியுமான்னு கோவிச்சுக்கிறாங்க. அவர் ரொம்ப நிதானமா பதில் சொன்னாரு. எப்படிமா? நேற்று ராத்திரி பூரா உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு கணக்கு உதைச்சுது. அதை பார்த்து பார்த்து தலைவலியே வந்துருச்சு. அதான் வர முடியல. இன்னைக்கு வந்துருவேன் அப்படின்னு. அவர் இப்படி சொல்லி முடிக்கவும் அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் எத்தனை நாளா கேட்டுட்டே இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் பொறுப்பை ஒப்படைக்கலாம்ல. நானும் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் பார்ப்பேன்ல. நீங்க என்ன உங்க முதலாளி செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் தலையில தூக்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல விஜயனுக்கு ஆர்வம் அதிகமாச்சு. முதலாளின்னு சொல்றாங்களே, யார்டா அந்த முதலாளி அப்படின்னு தோணுச்சு. அதே நேரத்துல அவனுக்கான சாப்பாடும் வந்துச்சு. முதல்ல ஒரு இளம் வாலிபன் திட்டு வாங்கிட்டு இருந்தான்ல, அந்த வாலிபன் தான் வந்து சாப்பாடு வச்சான். ஒரு பெரிய இலைய போட்டான், பதார்த்தங்களை எல்லாம் வச்சான், மலை மாதிரி குவிச்சு சோற வச்சான், அது மேல சாம்பாரையும் ஊத்துனான். ஆனா அவன் சாம்பார் ஊத்தும் போது மலை மாதிரி சாப்பாடு குவிஞ்சிருந்ததால அது அப்படியே வலிஞ்சு இலையோட ஓரம் வரைக்கும் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு அவனுக்கே பதட்டம் ஆயிருச்சு. பதட்டத்துல அவன் விஜயன் கிட்ட சொன்னான், ஐயா என்ன இப்படி பண்றீங்க? சாதம் இப்படி குவிஞ்சிருந்தா எப்படி சாம்பார் தங்கும்? அல்லது கொஞ்சமா ஊத்துனா எப்படி பத்தும்? அழகா குழி தோண்டி ஒரு பாத்தி மாதிரி கட்டு வச்சீங்கன்னா போதுமான சாம்பாரை ஊத்திட்டு போயிடுவேன். நீங்க என்னன்னா எங்க அப்பா சொன்ன அந்த முதலாளி பையன் மாதிரி நடந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அந்த இடத்துல யார் அந்த முதலாளின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட, யாருப்பா அந்த முதலாளி? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஒரு முதலாளிய பத்தி பேசுறீங்க, அவர் செஞ்ச தப்ப பத்தி பேசுறீங்க. யாருப்பா அந்த முதலாளி அப்படின்னு விஜயன் கேட்க, வேக வேகமா சமயக்கட்டுல இருந்து வெளியே வந்தாரு அந்த உணவகத்துடைய சொந்தக்காரர். வந்த கையோட ரொம்ப பவ்யமா விஜயனை வணங்கிட்டு அவர் சொன்னாரு, ஐயா உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும். நான் தான் உங்களுடைய நிறுவனத்துல பல வருடமாக கேன்டீன் வச்சு நடத்திட்டு வந்தவன். உங்க அப்பாவோட ஒவ்வொரு வளர்ச்சியையும் வியந்து வியந்து பார்த்தவன். இவ்வளவு நேரம் நாங்க முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் வேற யாரையும் கிடையாது, உங்க அப்பாவை தான். விஜயனுக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு போச்சு. அவன் கேட்டான், ஐயா நீங்க சொன்னதெல்லாம் சரி, ஆனா இடையில
நான் ஏதோ தவறு செஞ்சேன், எங்க அப்பா ஏதோ தவறு செஞ்சாருன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான காரணத்தையும் உங்களால சொல்ல முடியுமா? அவன் கேட்டதும் இப்படி பேச ஆரம்பிச்சாரு உணவகத்தோட சொந்தக்காரர். சின்ன முதலாளி, ஒரு மனிதன் எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் செல்வத்தை சேர்த்தாலும் 3 காரியங்களை அவன் செய்யலனா அவனால தலைமுறை தாண்டி தலைமுறைக்கு அந்த செல்வத்தை தன்னோட தக்க வச்சுக்க முடியாது. 1, ஒரு மனிதன் பணத்தை சேர்த்தா மட்டும் போதாது, தன் பிள்ளைகளை படிக்க வச்சா மட்டும் போதாது, தான் தொழில கத்துக்கிட்ட நுணுக்கங்களையும் தன் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடங்களையும் தன் தலைமுறையினருக்கு சொல்லிக்கிட்டே வரணும். குறிப்பா பணத்தை பத்தின பாடங்களை. 2, ஒரு மனிதன் பண விஷயத்துல பொறுப்பா இருக்கலாம், ஆனா எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், என் பொறுப்புல தான் எல்லாம் இருக்கணும்னு எல்லாத்தையும் தான் தலையில மட்டுமே எடுத்து வைக்க கூடாது. தன் குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் பணத்தை கையாள சொல்லி கொடுக்கணும், குடும்பத்து உறுப்பினர்களுக்கும் பொறுப்பு கொடுக்கணும். 3, பணத்தை கையாள்றத பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத எதுவுமே கிடையாது, நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டியது கிடையாது அப்படின்னு ஒருத்தர் இருக்கவே கூடாது. எப்படி மலை மாதிரி குவிக்கப்பட்ட சோற்றுல சாம்பாரை ஊத்தும் போது விளிம்பு வரைக்கும் அது வழிஞ்சிருதோ, அது மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும்னு மன மேட்டிமையோட இருக்கிற ஒருத்தங்கிட்ட செல்வம் தங்காது. சின்ன முதலாளி, உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. உங்க அப்பா உங்களை படிக்க வச்சாரு, ஆனா தன்னுடைய தொழிலை பத்தி சொல்லி தரல, தொழிலுக்கான பயிற்சி கொடுக்கவே இல்லை. உங்க அப்பா குடும்பத்தை பொருளாதாரத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு, ஆனா அத பத்தின அறிவை உங்களுக்கோ உங்க குடும்பத்து நபர்களுக்கோ கொடுக்கவே இல்லை. நீங்க ரொம்ப நல்லா படிச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லா வேலை பார்த்தீங்க, ஆனா எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற நினைப்புல யார்கிட்டையும் எந்த அறிவுரையையும் கேட்கல. பணத்தை பத்தி ஏற்கனவே இருந்த நிர்வாகிகளுடைய கருத்தை ஏற்கவே இல்லை. இந்த 3 காரணங்களாலையும் தான் உங்ககிட்ட பணம் தங்காம போச்சு. பார்த்து பார்த்து உங்க அப்பா அவ்வளோ செல்வம் சேர்த்து வச்சிருந்தாலும் அதுல பாதிய கூட தக்க வைக்க முடியாம ஆச்சு. இதை எனக்கு ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை. நல்லா படிச்சவங்க சொல்றதையே கேட்காத நீங்க நான் சொல்றதையா கேட்டுற போறீங்க? அதனால சொல்லல. ஆனா இந்த கடைக்குள்ள நீங்க நுழையும் போதே பார்த்துட்டேன். எப்படியாவது உங்களுக்கு இதை உணர்த்தணும்னு தான் என் மகனையும் மனைவியையும் கூப்பிட்டு திட்டம் போட்டேன். உங்க காதுல விழுற மாதிரி மறுபடியும் முதலாளி செஞ்ச தப்புன்னு அதை பத்தியே பேசிட்டு இருந்தேன். இனிமேலாவது உங்க தவிர நீங்க உணருங்க. இனிமேலாவது சேர்க்கிற பணத்தை தக்க வைங்க. அந்த உணவகத்தின் சொந்தக்காரர் இப்படி பேசி முடிக்கவும் விஜயனுக்கு தன்னுடைய தவறு நல்லாவே புரிஞ்சிச்சு. அது தன்னுடைய தவறு மட்டும் கிடையாது, தன்னுடைய தந்தையின் தவறும் அதுல இருக்குன்னு சேர்த்தே புரிஞ்சிச்சு. அந்த இடத்துல இருந்து அவன் தன்னுடைய மனநிலையில மாற்றத்தை செஞ்சான். அவர் சொன்ன அந்த 3 பாடங்களையும் ஞாபகம் வச்சு அதை தன் வாழ்க்கையிலும் கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தான்னு அவனுடைய கதை நிறைவடையுது. இன்னைக்கு இந்த கதையை கேட்டுட்டு இருக்கிற நம்மளும் இந்த கதையில வந்த தந்தை செய்த தவறுகளை, அந்த மகன் செய்த தவறுகளை வாழ்க்கையில செஞ்சுட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி செஞ்சு உழைச்சும் செல்வம் நம்ம கிட்ட தங்காம இருக்கிறதுக்கு வேற எதையாவது காரணம் சொல்லிட்டும் இருப்போம். ஆனா நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம கிட்ட தங்கணும்னா சிக்கனமா இருக்கிறதையும் தாண்டி முதலீடு செய்யறதையும் தாண்டி 3 விஷயங்களை நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணும். 1, நம்ம தலைமுறைக்கு தொழில் நுணுக்கங்களை, பணத்தை பற்றிய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். பண பொறுப்புகளை, குடும்ப சூழலை அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உணர்ற மாதிரி செய்யணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பண விஷயத்துல ஒருபோதும் நினைக்க கூடாது. பினான்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே புதுசா அப்டேட் வந்துட்டே இருக்கும். அது அத்தனையையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டே வரணும். இந்த 3ஐயும் செய்தால் தலைமுறை தாண்டி தலைமுறைக்கு பணம் நம்மிடம் தங்கும். அப்படி தங்கும் பணத்தை வைத்து நம்ம நிறைய நல்ல காரியங்கள் செய்து நல்லா வாழலாம். இந்த கதை இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.